இந்த பாட்டு வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் தமிழ்நாட்டில். எப்பவுமே இந்த பாட்டை ஏன் பொதுவெளியில் சொல்ல முடியல? ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்லாம் ஒரு படமாக எடுத்துருக்கவங்க தான் இந்த அமர் சிங் சம்கிலா. எல்விஸ் ஆஃப் பஞ்சாப். ஸோ பீட் சாங் மாதிரியே பஞ்சாபில் 1977 88 வரைக்கும் ஒரு சிங்கர் பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாரு. ஸோ அந்த பக்கம் அந்த மாதிரி பரவலாக அந்த மாதிரியான டர்ட்டி சாங்ஸ் பாடுறது வந்து கொஞ்சம் ஃபேமஸான ஒன்று. 88 என்ன ஆகுதுன்னா அவர் சுட்டு கொண்டுடுறாங்க. இவர் டர்ட்டி சாங் பாடுறாங்க. இவர் மாதிரி எல்லாரும் தானே பாடுறாங்க, இவரையே சுட்டு கொள்றாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ ஏன்னா வந்து இவர் அமிதாப் பச்சனோட ஃபேமஸ் ஆயிடுவார் அந்த டர்ட்டி சாங் பாடியே. பஞ்சாபில் இருக்க ஒவ்வொருத்தனுக்கும் சம்கிலா பாட்டுன்னா அவ்வளோ உயிர். நீங்கள் வந்து இப்பயும் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், அமர் சிங் சம்கிலாவோட பாட்டு வந்து முன்னாடி வந்து நிற்கும். ஸோ இப்போ வரைக்கும் அவர் பாட்டை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. கொண்டாடின கலைஞனை அந்த ஊர் மக்கள் எதுக்காக கொள்றாங்கன்னா, பஞ்சாப்ல பார்த்தோம்னா பொதுவாகவே சீக் மதத்தை சேர்ந்தவங்க தான் நிறைய பேர். அவங்க இதில் சரக்கு அடிக்கக்கூடாது, தம்மு பிடிக்கக்கூடாது, இந்த மாதிரி டர்ட்டி சாங்லாம் பாடக்கூடாது. அப்படி இருக்க பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு ஆள் பஞ்சாப்ல வந்து இவ்வளோ ஃபேமஸ் ஆகி இங்கே இருக்க எல்லாரையுமே அந்த டர்ட்டி சாங்ஸ்க்கு அடிக்ட் ஆகுறாரு, நம்ம மதத்தையே ஒரு தப்பான வழியில ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாரு அப்படின்னு. அமர் சிங் சம்கிலாக்கு என்னன்னா, நான் பாடுறேன், நான் எதுக்காக ஃபேமஸ் ஆகுறேன், என் பாட்டை எல்லாரும் ரசிக்கிறாங்க, கேட்குறாங்க, அதனால தான் நான் ஃபேமஸ் ஆகுறேன், இதனால எப்படி என்னை கொல்ல போகிறீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து ஒரு எண்டு வரைக்கும் அவருக்கு கொஸ்டினாகவே இருக்கும். படம் முடிகிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி ஒரு ஸ்டாண்ட் எடுப்பார். நான் பாடுவேன், அது கொல்றது நீ கொன்னுக்க அப்படின்ற மாதிரி தான் அவர் இருப்பார். ஸோ அதுக்கப்புறமும் நிறைய ஷோஸ் பண்ணிக்கிட்டு இருப்பார். அப்படியான ஒரு ஷோ பண்ணும்போது தான் அவரையும் அவங்க ஒய்ஃபையும் சுட்டு கொண்டுருவாங்க. அவரோட கதையை இம்தியாஸ் அலின்ற ஒரு படமாக எடுத்து 2024 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் மியூசிக் பண்ணியிருக்காரு. ரொம்ப அருமையாக மியூசிக் பண்ணியிருக்காரு. படத்தில் வர ஒவ்வொரு பாட்டுமே அந்த ஆளுக்கு ஒரு ட்ரிபியூட் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்தளவு மிரட்டி விட்டுருப்பாங்க. இந்த படத்தோட லாஸ்ட்டில் ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டுக்கு நான் அடிக்ட் ஆகிட்டு தான் இந்த படத்தையே பார்க்க ஆரம்பித்தேன். ரெகுலராக ஹிந்தி படம் பார்க்குற ஆள்னாலும் இல்லை அதர் லாங்குவேஜ் படம் பார்க்குற ஆள்னாலும் இந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கள். நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ்லேயும் இந்த படம் இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக அதையும் தேடி பாருங்கள். படம் பேர் அமர் சிங் சம்கிலா. ஸோ இது மாதிரி நிறைய ஃபிலிம் அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா.